ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டுடே ஒர்க் தான். அதாவது இன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரை செஞ்ச ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். காலையிலேருந்து டிஃபன் செஞ்சு லஞ்ச் பேக் பண்ணி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி டயர்டா, எனக்கு கண்டிப்பாக டயர்டே கிடையாதுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் இல்லை, எந்த லேடிஸுமே சொல்லவே மாட்டாங்க. உண்மைக்காவே சொல்கிறேன். கம்பல்சரி யாருக்குமே டயர்ட் ஆகாம இருக்க மாட்டாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி யாருக்காக செய்யறோம், நம்ம குடும்பத்துக்காக செய்யறோன்றதால அந்த டயர்ட் வந்து நம்மளுக்கு தெரியாம போயிடும். கரெக்ட்டுங்களா? சரி, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதாவது தம்பிக்கு வந்து 3ஆம் நாள் தண்ணி ஊத்தி முடிச்சாச்சுங்க. அப்ப என்ன ஒர்க் இருக்க போகுது? வீடு கிளீனிங் ஒர்க் தான். வீடு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சாமி ரூம் ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபுல்லாவே போக போகுது. இன்னைக்கு வந்து தம்பி தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப்பே தம்பி தான் பண்ணிட்டு இருந்தான். உண்மைக்காவே சொல்றேன், வந்து எந்த வீட்லயுமே வந்து லேடிஸ் வந்து, அதாவது பெண் குழந்தைகள் வந்து அதிகமா ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். என் வீட்ல என் பையன் தான் ஒர்க் அதிகமா பண்றான். என் பொண்ணு வந்து ஒர்க்கே பண்ண மாட்டேங்கிறா. எனக்கு அது கஷ்டமா இருக்கு. இப்போதைக்கு வந்து அவளுக்கு எப்படி இருக்கும் லைஃப்ல வந்து ஃபியூச்சர்ல வந்து மொத்த வேலையும் அவ தான் பண்ணணும். அந்த டைம்ல அவளுக்கு எப்படி இருக்க போகுதுன்றது உண்மையாவே தெரியல. சரி, இந்த ஒர்க் செஞ்சுட்டே இருக்கும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்களா, குழந்தையும் ஸ்நாக்ஸ் கேட்டா, அம்மா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த கேப்ல போயிட்டு மீல் மேக்கர் ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். அவனுக்கு பக்கோடா மாதிரி போட்டு கொடுத்துருந்தேன். நான் வந்து ஒரு கப் காஃபி வந்து போட்டு குடிச்சிட்டேங்க. குடிச்சிட்டு தான் வேலையை வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா குழந்தை எனக்காக அவ்வளவு வேலை செஞ்சான். அந்த குழந்தை கேட்கறப்ப அந்த சின்ன வேலையை செய்யறதுல நம்மளுக்கு என்ன ஆயிட போகுது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வேலையில கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் இல்லைங்களா? சரி, அவனுக்காக அதை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாச்சுங்க. சரி, இன்னொரு ஒரு ரொம்ப சந்தோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சாமி கும்பிட போறோம்ன்றதே ரொம்ப பெரிய சந்தோஷம். சரி, அது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள். அதாவது திரும்ப கும்பிடுறதால பாயாசம் ஒரு கப் பாயாசம் செஞ்சு வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் பாயாசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிருந்தா, செஞ்சு எடுத்துட்டு வந்து சாமியோட வச்சு சாமியும் கும்பிட்டாச்சு. இன்னைக்குன்னு பார்த்து நான் அரிசிக்கு, அதாவது இட்லிக்கு வேற அரிசி வந்து ஊற போட்டு வச்சிருந்தேன். சரி, அதையும் ஆட்டி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன, இப்ப இவ்வளவு வேலை செஞ்சதுக்காக நம்மளுக்காக யாரும் நைட்டுக்கு டிஃபனா சேப்பறாங்க? ஒண்ணும் இல்லைங்க. எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம தாங்க வேலை பார்த்துக்கணும். அதனால நைட் டிஃபனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சாச்சு. சரி, வந்து ஒரு டிஃப்ரெண்டான சட்னி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா வந்து நேற்று வந்து பவர் கட் ஆயிடுச்சு. ஈவினிங் ஒரு 6 o'clock கரண்ட் ஆஃப் ஆச்சு. நைட்டு வந்து லேட் ஆயிடுச்சுங்க. ஒரு 8 o'clock மேலதான் வந்து கரண்டே வந்துச்சு. ஸோ அதனால வந்து சிறுபருப்பு வச்சு சாம்பார் வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டேங்க. இந்த துவையல் இருக்கு பாத்தீங்களா, அதாவது தேங்காய் பூண்டு போட்டு அரைக்கிற துவையல் வந்து ஆல்ரெடி நான் ஒரு 2 மணி போலயே அரைச்சு வச்சிருந்தேன்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோங்க. எப்படி பிடிச்சிருந்தா மக்கள் வைக்கணுங்க. பாய்.